Let's go to the next question. It's question number 31, right? Consider two uncharged capacitors of equal capacitance, 200 picofarad. Pico, micro, milliyoda poichu. Pico is 10 power minus 12. One of them is charged by 100 volt supply and then disconnected. Now this capacitor is connected to the uncharged capacitor. The amount of electrostatic energy lost in the process is என்ன சார் சொல்றீங்க? சரி, என்கிட்ட ரெண்டு கெபாசிட்டர் இருக்கு. ஒன்று இது ஒன்று, ரைட்டா? இதுல ரெண்டுமே வந்து எவ்வளோனா 200 பிகோஃபாரட். ஓகே, ஒன்றை மட்டும் சார்ஜ் பண்ணிட்டேன். எத்தனை வோல்ட் யூஸ் பண்ணி? 100 வோல்ட் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டேன். இது சார்ஜ், இது என்ன அன்சார்ஜ். இப்போ இந்த அன்சார்ஜ் கொண்டு போய் சார்ஜோட என்ன பண்றேன்? டிஸ்கனெக்ட். அன்சார்ஜ் கெபாசிட்டர் இஸ் கனெக்டட் வித் த சார்ஜ் கெபாசிட்டர். இப்போ இது ரெண்டுமே அன்சார்ஜ் தான். இது வந்து 50 வோல்ட்ல சார்ஜ் பண்ணது மேல போயிடுச்சா? ஓகே, ரெண்டும் தொட்டதும் இதுல கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கும்ல. வாட் இஸ் த லாஸ்? த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி லாஸ்ட் இன் த ப்ராசஸ் இஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ வாட் இஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் a capacitor? Half CV square. Half CV square. So both the capacitor are connected. So half C1 C2 by C1 plus C2 into V1 minus V2 the square. இப்போ என்னன்னா, ஒரு கெபாசிட்டர் தானே சார்ஜ் பண்ணீங்க. எத்தனை வோல்ட்? 100 வோல்ட். இன்னொன்னு சார்ஜ் பண்ணவே இல்லை. It didn't supply directly. So what is the value of V2? 0. Right? So half C1 200, C2 200, 10 power minus 2 into 10 power minus 2. Sir, C1 ஓட பிகோஃபாரட் இல்லையா? 10 power minus 12 into 10 power minus 12 எவ்வளோ? minus 12 into minus 12 பவர்ல ஆட் தான் ஆகணும். அதனால என்ன வரும்? 10 power minus 24 மட்டும்தான் வரும் இல்லையா? Right. Then C1 plus C2, 200 plus 200 into common 10 power minus 12 எடுத்துக்கிறோம். So V1 minus V2. V1 எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க? 100 வோல்ட்ல. இன்னொன்னு சார்ஜே பண்ணல. சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கனெக்ட் பண்ணீங்க. So minus 0. So when you solve it, you'll get the answer as what, sir? Half into, இதுல ஒன்றும் இல்லை சார். minus 12 மேலே போனா plus 12 ஆயிடும். ரைட், minus 12 மேலே போனால் plus 12 ஆகிடும். 400 இங்கே 200 into 200, ஸோ 1640 zeros வரும். ரெண்டு ஜீரோ எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. get it as 0.5 into 10 power minus 6 joules. ஸோ இட்ஸ் சச் அ இன்ட்ரெஸ்டிங் சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ரெண்டுமே 200 பிகோஃபாரட். பிகோஃபாரட்னா 10 power minus 12. அது மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு இது. அதுக்கப்புறம் ஒன்றை மட்டும் சார்ஜ் பண்ணுறீங்க 100 வோல்ட் யூஸ் பண்ணி, இன்னொன்று சார்ஜே பண்ணல. சார்ஜ் ஆனதோட இதை போய் சேர்த்துறீங்க. சேர்த்தும் போது எவ்வளோ லாஸுங்கிறாங்க? half C1 C2, half CV square தான் ஃபார்முலா. ஸோ இது இப்படி இருக்கிறதுல half C1 C2 by C1 plus C2 into V1 minus V2 V square. So your answer is 0.5 into 10 power minus 6. 0.5 into 10 power minus 6 is your option B or 2, right? That's it. ஸ்வேதா ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அதுல எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டலம் கண்டுபிடிக்க போறாங்க. எல். ஓகே, அதான் கண்டுபிடிக்கணுதோட இது. அவங்க வந்து டேட்டா எடுக்கிறாங்க, ரீடிங்ஸ் எடுக்கிறாங்க. என்னன்னா 30 ஆசிலேஷனுக்கு 60 செகண்ட் ஆகுது. அதை வச்சு லென்த் ஆஃப் த பெண்டலம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அவங்க கண்டிப்பா கரெக்டாக தான் கண்டுபிடிப்பாங்க. கரெக்டான ஆன்சர் கேட்டிருக்காங்க. நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பை ஸ்கொயரோட வேல்யூ 9.8, ஜியோட வேல்யூ as usual 9.8ன்னு கொடுத்துருக்காங்க. சார் ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் அ ஃபார்முலா? T is equal to 2 pi into root of L by G. இதில் கண்டுபிடிக்க வேண்டியது எல். என்ன வேணும்? எல் வேணும். ஸோ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 பை ஸ்கொயர் இன்டூ எல் பை ஜி. நமக்கு எல் தானே கண்டுபிடிக்கிறாங்க, எல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் எல் இங்கே எழுதுட்டா? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு என்ன சார்? டி ஸ்கொயர் இன்டூ ஜி பை 4 பை ஸ்கொயர். எல் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இன்டூ ஜி பை 4 பை ஸ்கொயர். ரைட்டா? சரி சரி, இதுதான் ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பை ஸ்கொயரோட வேல்யூ ஒரு 9.8ன்னு கொடுத்துறாங்க. டி ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். வாட் இஸ் டி? டைம் பீரியட் என்னன்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட். டைம் பீரியட் என்ன சார்? நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட். அப்போ 30 ஆசிலேஷன் 60 செகண்ட்லனா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ? ஸோ டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? வாட் இஸ் டைம் பீரியட்? டைம் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். ஒன் கம்ப்ளீட் திங் இஸ் கால்ட் அஸ் டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் என்ன? 30 oscillations in 60 seconds. அப்போ 1 oscillation எவ்வளோ? 60 by 30. 60 by 30 என்ன சார்? 2. So T ஓட வேல்யூ எவ்வளோ சார்? 2. Right? This is your thing, time period. So L is equal to 2 square into 9.8 divided by 4 into 9.8. 9.8, 9.8 cancel. 2 square by 4, it is 4 by 4, which is equal to 1 meter. So time period எவ்வளோ சார்? 1 meter. So இது டீட்டெயிலாக, ஸோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் 1 second is 30 by 2, that is 1 by 2ன்னு போட்டிருக்காங்க. டைம் பீரியட் இஸ் 2 seconds. இல்லை சப்ஸ்டிட் பண்ணால் you'll get the same answer as 1 meter. Okay. The peak value of alternating current is 5 ampere and the frequency is 60 hertz. How long will the current
ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 டேக் டு ரீச் த பீக் வேல்யூ. எவ்வளோ டைம் ஆகும் பீக் வேல்யூக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளான சம் சார். பீக் வேல்யூ எவ்வளோ 5 ஆம்பியர், அதை பற்றி தெரியல. ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸ். சார் இந்த பேப்பர் செட் பண்ணவருக்கு ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா கொஷின் ஆசிலேஷன் வேவ்ஸ் தான் கேட்டிருக்காரு இன்டெரக்டா. ஓகே, டைரக்டாவே 2-3 கேட்டிருக்காரு, நிறைய கேட்டிருக்காரு. ஸோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 60 ஹெர்ட்ஸ். என்ன கேட்டிருக்காங்க, ஹவு லாங் டைம் பீரியட். ஸோ வாட் இஸ் டைம் பீரியட்? டைம் பீரியட் இஸ் 1 by frequency. ஸோ டைம் பீரியட் இஸ் 1 by 60. ரைட்டா? நிறைய பேர் பார்த்து ஆப்ஷன் 4 அடிச்சிருவோம். அதுதான் பிரச்சனையே. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு லாங் வில் இட் டேக், how long will the current take starting from 0 to reach the peak value. So இங்க இருக்குன்னா 0ல இருந்து peak value வரை எவ்வளவு டைம், இங்க இருந்து இங்க வருது. ஸோ இது என்ன t/4 எவ்வளவு டைம் பீரியட்? t/4 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. 0ல இருந்து பீக் வேல்யூ வரதுக்கு எவ்வளோ? அப்போ t is equal to 1 by 60 into 4 or t is equal to 1 by 240 seconds. So 1 by 240 seconds are right answer. நிறைய பேர் என்ன போட்டிருப்பாங்க இங்கே 1 by 60 டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி they both are inversely proportional போட்டிருப்பாங்க. அது இல்லை, 0ல இருந்து பீக் வேல்யூக்கு எவ்வளோ, அப்போ வந்து 1/4 அப்படின்னு போடணும். t/4 ரைட்டா? இது 0, இது t/4, இது t/2, இது 3t/4, இது t. So the answer is t is equal to 1 by 60 into 4, 1 by 240. So the right choice is option 1. Okay. In interference and diffraction, the energy is redistributed. Of course, Young's idhula munadiye potirupanga state board bookla. If it reduces in one region producing a dark fringe, it increases in other region producing a bright fringe. Okay. Now statement papa 1 and 2. There is no gain or loss of energy. These phenomena are consistent with the principle of conservation. So option 1 right அப்படின்னா கண்டிப்பா ரைட். There is no thing, there is only redistribution of energy. Neither there is loss or gain of energy. So second statement, diffraction and interference are characteristics exhibited only by light waves. No, it can also be exhibited by particles. So the option B is wrong, option A is correct. So the right choice will be option 1. A is true and B is false. Okay. A box of mass 15 kg is kept on the floor of a stationary trolley. Coefficient of static friction வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா µs வந்து 0.12. Keeping the box in stationary state over the trolley, the maximum acceleration which the trolley can be moved horizontally is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்? mu is what? So g is what? 10 அப்படின்றது. So maximum acceleration A is equal to µs into g. So µs ஓட வேல்யூ எவ்வளோ சார்? 0.12 into 10. So 0.12 into 10 is 1.2. The right answer will be option 4, which is 1.2. Right?